நரேந்திர மோடியை கொண்டாடும் பார்ப்பனர்கள். தமிழர்கள் உஷாராக இருக்க வேண்டிய காலம் இது. பெரியார் மண்ணை காப்பாற்ற சபதம் ஏற்க வேண்டும். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவிற்காக பிரதமர் மோடி ஆடிய நாடகத்தை பார்த்து உலகம் முழுவதும் உள்ள அறிவார்ந்த மக்கள் ஆவேசமடைந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு அயோத்தி ராமர் கோயிலை மட்டுமே முழுமையாக நம்பியிருக்கிறது என்பதற்கு நரேந்திர மோடியின் 11 நாள் விரத நாடகமே அழிக்க முடியாத சாட்சியாக மாறியிருக்கிறது. ஜனவரி 20ஆம் தேதி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு தரிசனத்திற்காக வருகை தந்த பிரதமர் மோடிக்கு அம்மா மண்டபம் சாலையில் பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். சாலையின் இருபுறம் கூடி நின்ற பார்ப்பனர்கள் தங்கள் சாதியின் அடையாளம் வெளிப்படையாக தெரிய வேண்டும் என்பதற்காக ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் மந்திரங்களை உரக்க சொல்லி உற்சாகமாக வரவேற்றார்கள். பார்ப்பன ஆண்களின் உற்சாகத்திற்கு சற்றும் குறைவில்லாமல் பெண்கள் தலைக்கு மேல் கைகளை தூக்கி வணங்கி மோடியை வரவேற்றார்கள். ஆலய தரிசனங்களின் போது சாமி கும்பிடும் வழக்கமுள்ள பெண்கள் தங்களின் இரு கைகளை தலைக்கு மேல் தூக்கி வணங்குவது தமிழர் பண்பாடாக எப்போதும் இருந்ததில்லை. ஆனால் பார்ப்பன பெண்கள் ராமனே தங்கள் கண்முன் பாவனி செல்வதைப் போல மோடியை உள்ளம் உருக வணங்கினார்கள். ஸ்ரீரங்கம் மற்றும் சுற்று வட்டாரங்களில் வசிக்கும் பார்ப்பனர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு மோடியை தங்கள் சாதி அடையாளத்துடன் வரவேற்பதற்கு முக்கிய காரணமே பகுத்தறிவை ஊட்டிய தந்தை பெரியாரை அழிப்பதற்கு அவதாரம் எடுத்தவர்களாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அண்மை காலமாக காட்டி வரும் ஆவேசம்தான் என்று கூறுகிறார்கள் சமூக சிந்தனையாளர்கள். ஸ்ரீரங்கத்தில் மோடியை பார்ப்பனர்கள் ஒன்று திரண்டு வரவேற்றதைப் போல ராமேஸ்வரத்தில் மோடியை வட இந்தியர்களும் ஒன்று திரண்டு வரவேற்றதுதான் தமிழ் மண்ணிற்கு விடப்பட்ட எச்சரிக்கை மணி என்கிறார்கள் பகுத்தறிவுவாதிகள். பிரதமர் மோடியின் மத உணர்வு சக்தி பெறுவதற்கும் பாரதிய ஜனதா கட்சி தந்தை பெரியார் பிறந்த மண்ணான தமிழகத்தில் கால் ஊன்றுவதற்கும் வட இந்தியர்கள் தமிழர்களை மீறி ஊக்கம் பெறுவதற்கும் அடித்தளம் அமைந்துவிட்டது இந்து மத உணர்வே என்று குமருகிறார்கள் தமிழ் தேசியவாதிகள். அயோத்தி ராமர் கோயில்தான் இந்தியாவின் அடையாளம் என்று கொக்கரிக்கிறார் பிரதமர் மோடி. உலகத்திற்கே அகிம்சையை போதித்த காந்தி தேசமான இந்தியாவை காவி மையமாக்கும் அற்ப செயலில் ஈடுபட்டுள்ள நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருப்பதுதான் துயரம் என்று கூறும் ஜனநாயகவாதிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் மோடியை முன்னிறுத்தும் பாரதிய ஜனதா கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று வட இந்திய தலைவர்கள் உரக்க கூறி வருவது இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்கிறார்கள். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை வெளிப்படையாக அரசியல் பிரச்சாரமாக மேற்கொண்டிருக்கும் பிரதமர் மோடிக்கும் பாரதிய ஜனதா தலைவர்களுக்கும் மனசாட்சிக்கு விரோதமாக பொதுமக்களின் எதிர்ப்பை மீறியும் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து வரும் மத சார்பு கொள்கைகளுக்கு புகழ்பெற்ற திரையுலக பிரமுகர்கள் விளையாட்டு வீரர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதுதான் மிகப்பெரிய அவலம் என்று குற்றம் சாட்டுகிறார்கள் இலக்கியவாதிகள். தமிழ்நாட்டு மக்களின் அறியாமையால் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கும் ரஜினிகாந்திற்கு தமிழர்களின் வியர்வையும் ரத்தம்தான் 40 ஆண்டுகளுக்கு மேல் சோறு போட்டு வந்திருக்கிறது. நடிகரான ரஜினிகாந்த் மட்டுமல்ல, அவரது மனைவி, அவரது 2 பெண் குழந்தைகள் இன்றைக்கு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை என்று ஆவேசமாக கூறுகிறார்கள் தமிழ் தேசியவாதிகள். பாரதிய ஜனதா கட்சியால் தனக்கு ஒருபோதும் காவி சாயம் பூச முடியாது என்று கூறிக்கொண்டே இந்து மத உணர்வை வெறியோடு பரப்பி வரும் இந்துத்துவவாதிகளின் எல்லாவிதமான கேடுகளுக்கும் பாசிச செயல்களுக்கும் ரஜினிகாந்த் துணை போய் கொண்டிருக்கிறார் என்பதை ராமர் கோயில் திறப்பு விழாவில் குடும்பத்தினருடன் ரஜினிகாந்த் கலந்து கொண்டது மூலம் வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. ரஜினிகாந்த் கபட வேடத்தாரி என்பதையும் பசுந்தோல் போர்த்திய புலி என்பதையும் சுய மரியாதையுள்ள தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ளும் நாள்தான் ரஜினிகாந்தின் இறுதிகால திரைப்பட வெற்றிகளுக்கு சாவுமணி அடிக்கும் நாளாக அமையும் என்கிறார்கள் பகுத்தறிவுவாதிகள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகிய திராவிட தலைவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் என்ற பிரச்சாரம் அண்மை காலமாக பெருகி வருகிறது. திராவிட தலைவர்களுக்கு முன்பாக தமிழ் தேசியத்தையும் சைவத்தையும் முன்னெடுத்த திரிவிகா, மறைமலை அடிகள், அயோத்திதாசர் போன்ற தன்னலமற்ற தமிழ் தலைவர்களின் தியாகத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் முழுமையாக மறந்துவிட்டார்கள் என்பதுதான் தமிழ் சமுதாயத்தை பிடித்திருக்கும் சாபக்கேடாகும்.
அயோத்தி கோயில் திறப்பு விழாவையொட்டி பகுத்தறிவால் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு மக்களை மூளை சலவை செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், ஆளுநர் RN ரவி ஆகியோர் ஆடிய கபட நாடகத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் முழுமையாக புறக்கணித்ததை பார்த்து இந்துத்துவவாதிகள் விரக்தியில் மூழ்கிவிட்டனர். ராமர் கோயில் திறப்பு விழா நேரத்தில் வீடுகளில் தீபங்கள் ஏற்றுங்கள் என்று பாரதிய ஜனதா தலைவர்களும் RN ரவி போன்ற இந்துத்துவவாதிகளும் உரக்க கூறியதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பொருட்படுத்தவே இல்லை என்பதுதான் பகுத்தறிவு பூமியாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பெருமை என்கிறார்கள் பகுத்தறிவுவாதிகள். பிரதமர் மோடியை வரவேற்பதற்கும் ராமர் கோயில் திறப்பு விழா கொண்டாட்டத்திற்கும் வீதிக்கு சாதி அடையாளத்தோடு வந்த பார்ப்பனர்கள், வட இந்தியர்கள் தமிழ்நாடு மக்களின் வாழ்வாதாரத்தை சூறையாடி கொண்டிருக்கும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, GST கட்டணம், டோல்கேட் கட்டணம், சமையல் வாயு உருளை விலை அதிகரிப்பு என்ற எந்த ஒரு மக்கள் விரோத செயல்களுக்கும் எதிராக போர்க்குரல் எழுப்ப ஒருமுறை கூட தெருவுக்கு வந்தவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டு குழந்தைகளின் எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கும் நீட் தேர்வு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களுக்கு எல்லாம் பார்ப்பனர்கள் திரண்டு வர மாட்டார்கள். நீட் தேர்விலிருந்து விலக்கு தாருங்கள் என்ற கோரிக்கைக்கு வட இந்தியர்கள் குரல் கொடுக்க முன்வர மாட்டார்கள். ஆனால் சைவ மத ஆன்றோர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் கொண்டாடாத ராமரை வணங்குவதற்கு பாரக்கணக்கில் குவிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்த திராவிட இயக்க ஆட்சிகள்தான் 50 ஆண்டுகால திராவிட இயக்கங்களின் ஆட்சியால் தான் வட இந்தியாவை விட இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மீது உலகமே வியக்கும் பண்பாட்டை கொண்டிருக்கும் தமிழர்கள் மீது பொறாமை கொண்டிருக்கும் பாசிச சக்திகள் இந்து மதம் என உணர்வை வெறியாக்கி அரசியல் ஆதாயம் அடைவதற்கு துடித்து கொண்டிருக்கிறார்கள். திருவிக, மறைமலை அடிகள் போன்ற தமிழக தலைவர்களின் தியாகத்தை மனதில் நிறுத்தி பண்பட்ட வழியில் பயணிப்பதற்கு பதிலாக மனித வாழ்வில் சில மணி நேரங்களிலே மகிழ்ச்சியை தரும் இறை வழிபாட்டிற்கு மனமயங்கி அறிவை இழந்தால் பல ஆயிரம் கால தமிழர் பெருமைக்கு மாபெரும் ஆபத்து ஏற்பட்டுவிடும். அன்றாட வாழ்வை பாதிக்கும் மக்கள் விரோத செயல்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்காத பார்ப்பனர்கள் மற்றும் வட இந்தியர்களை ராமர் கோயில் திறப்பு விழா அடையாளம் காட்டியிருக்கிறது. காலம் தந்த அருட்கொடையை ஆயுள் முழுவதற்கும் மனதில் பதிய வைத்து சைவ மதத்தை வாழ்வியல் நெறியாக கொண்ட பரம்பரை தமிழர்கள் மத அரசியலை தீவிரமாக முன்னெடுத்து வரும் பாரதிய ஜனதா கட்சியை முழுமையாக புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசியவாதிகளின் வேண்டுகோளாக இருக்கிறது. இறை வழிபாட்டில் அரசியல் கலக்காமல் பரம்பரையாக தமிழர்கள் சமூக சேவையிலும் அரசியல் பாதையிலும் குழப்பமில்லாமல் தொடர்ந்து பயணிப்பதற்கான விழிப்புணர்வை இந்து மத வெறியர்கள் அயோத்தி கோயில் திறப்பு விழா மூலம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை வைத்து தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களை பயன்படுத்தி கொள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் துடித்தார்கள். கோயில்களில் இந்து மத நிகழ்வுகளுக்கு திராவிட மாடல் அரசு தடையாக இருக்கிறது என்று நிர்மலா சீதாராமன், அண்ணாமலை உள்ளிட்டோர் வைத்த குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடம் மட்டுமல்ல ஆன்மீக சான்றோர்களிடம் கூட எடுபடவில்லை. ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் அவரவர் வீடுகளில் தீபங்களை ஏற்ற வேண்டும் என்று ஆளுநர் பதவிக்குரிய மாண்பை மறந்துவிட்டு இந்து மத வெறியராக மாறியிருக்கும் RN ரவி விடுத்த அழைப்பையும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். இறை வழிபாடு வேறு, இந்து மத வெறி வேறு. கோயிலாக சென்று வழிபாடு நடத்துவதற்கு ஆர்வம் காட்டினாலும் இந்து மதத்தின் பெயரால் பாரதிய ஜனதா கட்சி நடத்தும் மத அரசியலுக்கு ஒருபோதும் துணை போக மாட்டோம் என தமிழ்நாட்டு மக்கள் உறுதி காட்டியது பாஜக தலைவர்களை விரக்தியில் ஆழ்த்திவிட்டது. இந்து மதம் உயிர்ப்புடன் இருந்தால்தான் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களால் அரசியலில் பிழைப்பு நடத்த முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டதோ அதேபோல பாஜக முன்னிறுத்தும் இறை மார்க்கத்தை தமிழர்கள் புறக்கணித்தால் தங்கள் வம்சமே அழிந்துவிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள பார்ப்பனர்களும் கூட ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு தமிழக மக்கள் ஆதரவு தராததை பார்த்து அச்சத்தில் உறைந்துள்ளார்கள். தமிழக மக்கள் காலமாக கடைபிடித்து வரும் மத வெறிக்கு எதிரான உணர்வு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலித்தால் தமிழ்நாட்டிலிருந்து பாஜக MP ஒருவர் கூட டெல்லிக்கு செல்ல முடியாது என்று உறுதிபட கூறுகிறார்கள் அரசியல் திறனாய்வாளர்கள்.
நன்றி நண்பர்களே, மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்.